சர்துல் தாக்கூர்னு ஒரு பிளேயர், அவனை என்ன கழுதைக்கு மும்பை இந்தியன்ஸ்ல வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் தெரியல. ஹர்திக் பாண்டியா மேல உண்மையிலே காண்டா. நான் சர்துல் தாக்கூரை என்ன ஆனாலும் விட மாட்டேன். அவன் எதுவுமே பண்ண மாட்டான்டா, அவன் எதுக்குடா டீம்ல வச்சிருக்கீங்கன்ற கேள்வி எல்லாம் கேட்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் காண்ட் ஏத்துறேன் பாருங்க. ஹர்திக் பாண்டியா ப்ராமிஸ் பண்ணிருக்காரா, நான் இருக்கேனே இல்லையோ மும்பை இந்தியன்ஸ்ல நீ இருப்ப, நீ இல்லாம போனேன்னா தாண்டா உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தாண்டா சர்துல் தாக்கரே எடுத்தாங்க. அவனை ஒரு ஸ்ட்ரீக் பவுலரா அவன் என்ன பண்ணுவான்னு இப்போ வரைக்கும் தெரியாரா? அவன் இப்பவும் சொல்றேன், அவன் விக்கெட் எடுக்கிறான். அது எப்படி தெரியுமா அடிக்கிறான்? இவன் அடிக்க போறாங்க, கண்ணு மூடிட்டு அடிக்க போயில பால் பேட்ல பட்டு அது அவுட் ஆகுதுடா. இது பவுலருக்கு கிரெடிட்ஸ் கிடையாதுடா, பேட்ஸ்மேன் தப்பா விளாடுறான்டான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட சர்துல் தாக்கூர் 13 ஓவர் போட்டு எனக்கு தெரிஞ்சு 200 ரன் கிட்ட கொடுத்துட்டாரு. ஆமா, ஐபிஎல்ல அதான் எல்லா பவுலருமே அடி வாங்கினாங்க. இல்ல சர்துல் தாக்கூரை மட்டும் நம்ம சொல்லி என்ன பண்ண? உண்மையே சொல்ல போனா தீபக் சகர் வேண்டாம், சர்துல் தாக்கூர் வேண்டாம், வேற யார், ரிக்கில்டன் வேணாம், இவங்க எல்லாம் மும்பை இந்தியன்ஸுக்கு திலக் வர்மா வேணாம். திலக் வர்மா சொல்லிக்கப்பா, நான் சொன்னா எனக்கு திலக் வர்மா பிடிக்கும் சொல்ல முடியாது. எனக்கும் பிடிக்கும், பட் வேற வழி இல்ல, உண்மை ஒத்துக்கிட்டு மும்பை ஜெயிக்கணும்னு பார்த்தா திலக் வர்மா வேணாம். ஆனா அவங்க விட மாட்டாங்க, இல்ல வேற வழி என்ன பண்ண? சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா கொஞ்சம் அன்லக்கியா இருக்கு மும்பைக்கு. அது ஏன்பா? ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல திலக் வர்மா எப்பப்போ 50 அடிக்கிறாரோ அப்பெல்லாம் மேட்ச் அதிகமா தோத்துருக்காங்க. 2025 வரைக்கும், இது 2026. அவனை எதையாச்சும் அடிக்க சொல்லுங்கடான்ற மாதிரி. கழுத தோத்தாலும் பரவாயில்லடா, 50 அடிச்சாச்சும் அவுட் ஆகுங்கடா.